வணக்கம் மக்களே. இன்று சுரைக்காய் மோர் குழம்பு செய்வது எப்படி என்று பார்க்கலாம் வாங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தினால் நாங்கள் போடும் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க சுரைக்காய் மோர் குழம்பு செய்வது எப்படி என்று பார்க்கலாம். சுரைக்காய் மோர் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பிஞ்சு சுரைக்காய், தயிர். தாளிப்பதற்கு ஒரு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, மல்லித்தலை, வரமிளகா 1, கடுகு. அதற்கு தேவை அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னா 2 பச்சை மிளகா, 2 தேங்காய், சீரகம் கொஞ்சம், 4 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் பச்சரிசியும் துவரம் பருப்பையும் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கிறேன். இந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடணும். சுரைக்காயை புதுசாக சின்னதாக அரிஞ்சு எடுத்து இருந்துட்டேன். அந்த மசாலாவை அரைச்சி கொண்டு வந்து வச்சாச்சு. நீங்கள் தாளிக்க வேண்டியது. தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். சட்டி காஞ்சதையும் ஆயில் தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில். எல்லாம் சூடு ஏறினதையும் கடுகு, உளுந்தம் பருப்பு கொஞ்சம், கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் பொரிஞ்சதே இந்த வரமிளகாய் போட்டுறணும். போட்டுட்டு வெங்காயத்தை பெருங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டா அரிஞ்சு கூட போட்டுக்கலாம். சின்னதாக அரிஞ்சு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் முக்கால்வாசி முதங்கது. தக்காளியும் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு. இந்த சுரைக்காயை இதில் சேர்த்துக்கணும். சுரைக்காயை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விட்டுறணும். வேக விட்டுட்டு இந்த பவுலில் இருக்க தயிரை கிண்ணத்தில் ஊற்றிக்கணும். கெட்டி தயிராக இருக்கிறதுனால கட்டியாக இருக்கும். அதனால் விஸ்கு வச்சு நல்லா கலக்கிட்டு மோராட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த மோரோடு போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. நல்லா ஜாரை கழுவி ஊற்றி கலக்கிச்சு. தனியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி இதெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கனால நம்மளுக்கு திட்டு கொடுக்கும். அப்படி தண்ணி வச்சுருக்கேன். அதை கரைச்சி வச்சுருக்கிறதுலே உப்பையும் நம்ம போட்டுடலாம். போட்டு இதை கலக்கி வச்சுக்க முடியும். சுரைக்காய் வெந்ததுன்னா மோரை ஊற்றணும். ஏன்னா மோர் குழம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சா அது நீட்டு போயிடும். அதனால சுரைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் சுரைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும்.
காய்ச்சிட்டு இந்த கடைக்கு வச்சுருக்க மோர், அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிடும். ஃபஸ்ட்டு தனியாட்டம்தான் இருக்கும். அப்புறமே குழம்பு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் திக்கு கொடுத்துடும். ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. ரசம் வைக்கிறப்போ கொதிக்க விடாமல் எப்படி இறக்குவோமோ ஒரு கொதியில் அதே மாதிரியே இறக்கிடும். சீக்கிரம் திக்கு கட்டிடும். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு சுரைக்காய் மோர் குழம்பு. உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.